திட்டக்குடியில் அமைச்சர் கணேசன் டெபாசிட் இழப்பார். முன்னாள் எம்எல்ஏ ஆவேச பேச்சு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிலரங்கம் மற்றும் மாநாடு மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயற்குழு உறுப்பினர் சாய் சுரேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் ராகேஷ் சின்னதுரை, கடலூர் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள். கூட்டத்தில் உரையாற்றிய மாவட்ட தலைவர் தமிழழகன், சமீபத்தில் பெண்ணாடத்தில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு யாத்திரையின் போது அமைச்சர் கணேசன் காவல்துறையைக் கொண்டு நெருக்கடிகள் கொடுத்ததாகவும் அதனை முறியடித்து கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்கு வைத்து அமைச்சர் கணேசன் அவர்களை திட்டக்குடி தொகுதியில் டெபாசிட் இழக்கும் அளவிற்கு நமது கட்சியினர் தீவிரமாக களப்பணி செய்து தோற்கடிக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு ஆவேசமாக ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் அகத்தியர், தொகுதி இணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர்கள் எம் முருகன், ஐயப்பன் ரவி, மாவட்ட செயலாளர்கள் அடரி சிலம்பரசன், நாகராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் நரேந்திரன், வேங்கடபதி, பட்டியல அணியின் மாநில ஊடக பொறுப்பாளர் சிவசுரேஷ், விவசாய அணி மாவட்ட தலைவர் சிறுபாக்கம் குமரேசன், இளைஞர் அணி மாவட்ட தலைவர் பூமிநாதன், ஒன்றிய தலைவர்கள் மணிமேகலை, சரவணன், சசிகுமார், ராமச்சந்திரன், மாவட்ட பிரிவு தலைவர்கள் பொன் கொளஞ்சி, தாமரை சேனாதிபதி, திட்டை சுரேஷ், திட்டை மணிகண்டன், வேல்முருகன், சந்திரசேகர், அரபு வெங்கடேசன், இளைய செல்வம் மற்றும் திட்டக்குடி தொகுதி கிளை தலைவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.